உங்களுடைய கருத்து? பயங்கரவாதிகள் தாக்கிய அந்த தாக்குதல் என்பது இந்திய நாட்டின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு சவாலாக தான் நம்ம பார்க்குறோம். இதில் உயிரிழந்த 26 பேருக்கும் எங்களுடைய அஞ்சலியை செலுத்துகிறோம். இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. இது ஒரு பயங்கரவாதிகள் எப்பொழுதுமே ஒரு கோழைகளைப் போலத்தான் அப்பாவிகளை அவர்கள் திட்டமிட்டு தாக்குகிறார்கள். இந்த திட்டமிட்டு தாக்குதலில் பலியானவர்கள் அப்பாவிகள். அதிலே ஒரு இஸ்லாமியர் உட்பட 26 பேர் அங்கே பலியாகி இருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டனத்துக்குரியது. ஆனால் இந்த நடவடிக்கை என்பது இந்த தாக்குதலை பயன்படுத்தி இன்றைக்கு என்ன மாதிரி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பது தான் கேள்வியாக இருக்குது. துணை ஜனாதிபதி, அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி இங்கே வந்திருக்கிற அந்த சூழலில் இது நடந்திருக்குது. இன்னொன்று, அமித்ஷா விரைவாக அங்கே போனார். ஆர்டிகல் 370 ரிப்பீல் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு பிறகு இங்கே பயங்கரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டது, அமைதி இங்கே தழைத்தோங்குகிறது என்று அவங்க பெருமை பங்கு பேசினார் அமித்ஷா. ஆனால் ஆர்டிகல் 370 ரிப்பீல் பண்ணதுக்கு பிறகும் கூட இப்படிப்பட்ட தாக்குதல் ஏன் நடைபெறுகிறது என்ற கேள்வி எழுகிறது. அப்படின்னா இப்போ சரவணா சார் சொன்னார், இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் கருத்து சொன்னார். முழுமையாக இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். இதற்கு யார் பொறுப்பேற்கணும்? இந்த தாக்குதலுக்கு யார் பொறுப்பேற்கணும்? உள்துறை அமைச்சர் அமித்ஷா பொறுப்பேற்கணும். அவர் பதவி விலகணும். அதுதான் மிக சரியானது. 2008 மும்பை தாக்குதலில் அந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று அப்போதைய உள்துறை அமைச்சர் சிவராஜ் பட்டேல் ரிசைன் பண்ணார். ஏன் இப்போ இந்த காஷ்மீருடைய மொத்த பிரச்சனைக்குமே அதை எடுத்து அதை செய்யக்கூடியவர் யார்? இன்னைக்கு அமித்ஷா, உள்துறை அமைச்சர் தான். ஏன் அவர் ரிசைன் பண்ணல? ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, சவுதி அரேபியாவுக்கு போன பிரதமர் அவர்கள் உடனடியாக வந்துட்டார். அதே மாதிரி ராகுல் காந்தியும் அவருடைய சுற்றுப்பயணத்தை, அமெரிக்கா சுற்றுப்பயணத்தை உடனே முடிச்சுட்டு வந்துட்டார். வந்த பிரதமர் உடனடியாக எங்க போயிருக்கணும்? அவரு ஒண்ணு அந்த மக்களை போய் சந்திச்சிருக்கணும், அந்த இடத்துக்கு போயிருக்கணும். அந்த மக்களை அமித்ஷா உடனே போனாரு. அமித்ஷா போனாரு. இவர் எங்க போனாரு? பிரதமர் எங்க போனாரு? பிரதமர் எங்க போனாரு? பீகாருக்கு போனார். பீகாருக்கு ஏன் போனீங்க? தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறீங்க. தேர்தலை முன்னிட்டு இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்தில் நடக்க போகிற அந்த தேர்தலுக்காக இப்போ போய் பிரச்சாரம் பண்ணுறேன். அங்கே போய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அங்கே போய் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? நாடு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மக்களெல்லாம் பதட்டத்திலையும் ஒரு கவலையிலும் ஆழ்ந்திருக்கிற இந்த நேரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கு பெற்றது என்பது மிக சரியானது அல்ல. அவர் எங்கே இருக்கணும்? டெல்லியில் இருக்கணும், அல்லது அந்த இடத்துக்கு போயிருக்கணும், அந்த மக்களை சந்திச்சிருக்கணும், அதற்கான வேலைகளை அவர் செஞ்சுருக்கணும். அதற்கு பதிலாக ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிற மாதிரி அந்த கூட்டத்தில் போய் இன்னைக்கு பேசியிருக்காரு. அங்கே தான் இருந்து இந்த விஷயங்களெல்லாம் அவர் சார் மீட்டிங் போட்டிருக்காரு. இப்போவும் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க யோசிச்சே பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு பதிலடி கொடுக்கப்படும். கற்பனை கெட்டாத அளவுக்கு நாங்கள் தண்டிப்புன்னு சொல்றாரு. அதை எங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியல. அவர் என்ன மாதிரி கற்பனை பண்ணியிருக்காருன்னு நமக்கு தெரியல. ஆனால் ஒரு பிரதம மந்திரியாக என்ன செஞ்சிருக்கணும்? எங்கே போயிருக்கணும்? அவர் எந்த இடத்துக்கு போயிருக்கணும்? ஆனால் அதை செய்யல. அவர் சிந்து நதிநீர் அந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சிருக்கிறதே ஒரு பெரிய பதிலடியா பார்க்கப்படுது இல்ல சார்? கண்டிப்பாக பதிலடி. பாகிஸ்தானுக்கு இது பெரிய பதிலடி தான். ஏன்னா பாகிஸ்தான் ஒரு மதம் சார்ந்த ஒரு அரசா இருக்குது. ஏன் இந்தியா ஒரு மதசார்பற்ற அரசா நம்ம நீடிக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம்னு சொன்னா இதுதான் காரணம். ஒரு மத சார்ந்த இருக்கக்கூடிய அரசுகளில் தொடர்ச்சி இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. மதம் சார்ந்து ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் அடிப்படைவாதிகளாக மாறுகிற போது அங்கு பயங்கரவாதம், தீவிரவாதம் உருவெடுக்கிறது. அதை தான் இந்தியாவுக்கு வேணாம்னு சொல்றோம். இப்போ பாகிஸ்தான் இன்றைக்கு ஒரு பயங்கரவாதிகளுக்கான ஒரு கூடாரமாக இன்னைக்கு மாறி இருக்குது. அப்போ அதை வேறு அறுக்கணும். அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இந்தியா ஒன்றா நின்று, தோழர் சொன்னது போல இந்தியா ஒன்றாக நின்று அதை எதிர்க்கணும், அதை வேறு அறுக்கணும். அந்த பயங்கரவாதம் இந்தியாவுக்குள்ள மறுபடியும் வரக்கூடாது, அதனால மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். ஆனால் இதை பாஜக இன்றைக்கு எப்படி பயன்படுத்துகிறது என்பதுதான் கேள்வி. பாஜக மதத்தை முன்னிறுத்தி இதை ஒரு போலரைசேஷனுக்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இன்னைக்கு மாற்றிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவுடைய பாதுகாப்பு என்பதை காட்டிலும் தேர்தல் அரசியலுடைய வாக்குகள் என்பதுதான் முக்கியமாக அவங்களுக்கு தோணுதான் என்பது என்ற கேள்வி எங்களுக்கு எழுது. ஆகவே தான் நாங்கள் கேட்குறோம், பிரதமர் ஏன் அந்த மக்களை போய் சந்திக்கலன்னு கேட்குறோம். ஓகேங்க சார். ஆகவே இந்த தாக்குதல், இந்தியா மீது தொடுக்கப்பட்டிருக்கிற தாக்குதலை இந்தியா ஒன்றிணைந்து இதில் அரசியல் உள்ளெல்லாம் எதுவும் நினைக்காம அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து இதை எதிர்த்து போராட வேண்டும். இது நம்பர் 1. பாஜக உட்பட. பாஜக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு வக்ஃபு எதிர்ப்பு திருத்த சட்டம் வந்திருக்குது.
பீகார் எலெக்ஷன் வருது, இதையெல்லாம் கருத்தில் வச்சுக்கிட்டு இதை பயன்படுத்தக்கூடாது என்பது தான் என்னுடைய கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா பொதுவாகவே புல்வாமா அட்டாக் நடந்த போது கூட பாஜக அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. புல்வாமா அட்டாக் திரும்ப அந்த மதத்துக்குள்ளேயே போகணுமா? மதம் தான் இங்கே இந்தியாவுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு மதம் சார்பாக இங்கே இருக்கக்கூடாது என்பது தான் நம்முடைய கவலை, நம்முடைய வேண்டுகோள். நம்ம தொடர்ந்து அதுக்காக தான் இருக்கோம். இந்த நாடு மத சார்பின்மையாக இருக்கணும், இந்த நாடு சமூக நல்லிணக்கத்தோடு இருக்கணும். இங்கே இந்து முஸ்லீம் என்கிற பிரச்சனை அங்கே கூட இங்கே அட்டாக் நடந்தது. அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் போய் அங்கே உதவி செஞ்சுருக்கிறாங்க. அப்போ மக்களுக்குள்ள இந்து முஸ்லீம் என்கிற பாகுபாடு இல்லை. ஆனால் அரசியல் என்று வருகிற போது அது மதம் உள்ளே நுழைகிறது. அந்த மதத்தின் மூலமாக ஒரு போலரைஸ் பண்ணணுன்ற ஒரு பெரும்பான்மைவாத அரசியல் தான் இங்கே இந்தியாவில் இருக்குது. ஆகவே தான் நம்ம சொல்கிறோம், இந்த நாடு மதசார்பின்மை உள்ள நாடாக இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் இந்தியா நாட்டுக்கும் பாதுகாப்பு. அப்போ தான் பாகிஸ்தான் போன்ற இந்த பல்வேறு மதசார்புள்ள நாடுகளிலிருந்து நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் மதசார்பற்ற நாடாகவே தொடர்ந்து இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் இந்தியா ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். அதில் அரசியல் உள்ளீடு இருக்கக்கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய வேண்டுகோள். இந்த எக்ஸ்தலத்தை பொறுத்தவரையில் அவங்க கொடுத்துருக்கிற எல்லாமே மிக சரியாக தான் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மோடி அவர்கள் நெருக்கடியை சமாளிக்கத்தான் இப்படி சொல்லியிருக்கிறார். அட்டாக்கே வராது, 370 எல்லாம் ரிப்பீல் பண்ணிட்டோம், இனிமேல் அங்கே அமைதி தான் இருக்குது, அங்கே எந்த பயங்கரவாதமும் இல்லை என்று அவங்க சொன்னதுக்கு மாறாக இன்றைக்கு நடந்ததுனால, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னால அவர் இப்படி ஒரு நெருக்கடிக்கு இதை சொல்ல வேண்டிய கற்பனைக்கு எட்டாத அளவிற்கு நாங்கள் தண்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு தேவை உருவாகி தான் நிர்பந்தம் உருவானதாக நான் பார்க்கிறேன். ஓகேங்க சார்.